நம்ம ஊர்லலாம் மனுஷங்க வேலை பார்ப்பாங்க. ஏன் டாக்ஸ் கூட வேலைக்கு வச்சுப்பாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லலாம் டாக்ஸ் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா? அப்புறம் ஏர்போர்ட்ல வச்சிருப்பாங்க. எங்கேயாவது கழுக வேலைக்கு வச்சு நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆனா கனடால வச்சிருக்காங்க. எப்படின்னு தானே பார்க்குறீங்க. இங்க உள்ள ஏர்போர்ட்ல நம்ம ஊர்ல வந்து வெள்ளை கலர்ல கழுத்துல ஒரு கழுகு இருக்கும்ல, பருந்துன்னு சொல்லுவோமே, அந்த கழுக ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது மத்த பேர்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் இல்லையா? ஃப்ளைட் மேல வந்து அடிச்சுரும். அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லையா? ஸோ அந்த மத்த பறவைகள விரட்டுறதுக்காக இந்த கழுக ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்களாம். அதோட வேலையே என்ன அப்படின்னா, அதோட டெரிட்டரி செட் பண்ணிட்டு, அந்த டெரிட்டரிக்குள்ள அதாவது அந்த எல்லைக்குள்ள மத்த எந்த பறவைகளும் வந்துராம பார்த்துக்கிறது தான் அதோட வேலையா. அது வந்து ரவுண்ட்ஸ்லயே இருக்குமா. ஸோ இதுக்காகவே அதை ட்ரெயின் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. வான்கூவர் ஏர்போர்ட்ல உள்ள பறவையோட பேர் பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸ். இதுல ரொம்ப பாவமான விஷயம் என்ன தெரியுமா? அது மனுஷங்கள மாதிரி பேசாதுங்கிறதுக்காக வருஷத்துல 365 நாள் வச்சிருக்காங்க. நோ சிக் லீவ், நோ வெக்கேஷன் எதுவுமே கிடையாது போல. 365 நாளும் அந்த பறவைக்கு இதுதான் வேலை போல. கனடா பத்தி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.